FRCC மகாபலிபுரம் பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றது. பேட்ஸ்மேன் ஒரு டாக்டர் என்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா? பரவாயில்ல, டாக்டர்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கிரிக்கெட் தான். அப்போ இது போலீஸு வந்திருக்க விளையாடுறாங்க, டாக்டர்ஸ் விளையாடுறாங்க, இன்னும் எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் வந்து விளையாடுறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டு சக்ஸஸுக்கான படி இது. சர்வேயர்லாம் வந்து ஆடுறாங்க. பிடி ஆஃபீஸ், ஒட்டுமொத்த பிடி ஆஃபீஸே வந்து விளையாடுது. ஆஹா, டாக்டர் அடித்த பந்து பவுண்டரியா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. வந்து இறங்கியிருக்காருல, இதுக்கப்புறம் பேர் அடிக்கிற ஒன்னொன்றுமே இன்ஜெக்ஷன் மாதிரி வலிக்கும் பேர். ஆஹா ஆஹா ஆஹா, என்னங்க இது? கேட்சா சிக்ஸா? என்ன அம்பையரோட டிசிஷனுக்காக வெயிட்டிங். என்னாச்சு அம்பையர்? பவுண்டரிங்க, பவுண்டரிங்க, பவுண்டரி, பவுண்டரி. ஓகே ஓகே. ஒரு டாட் பால் இங்க. ஸோ FRCC மாமல்லபுரம் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு ஆடிட்டு இருக்காங்க. FRCC டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போயிட்டு இருக்கு. ஸ்கோர் 9, விக்கெட் இழப்பின்றி. நல்லா போட்டிருக்காருங்க. அந்த ஒரு 4 தவிர ஓவர் முடிஞ்சிருக்கு. அம்பையர், அம்பையர் ஸ்டாப் த பால். ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிஞ்சிடுச்சு. ஒரு ஓவருக்கு 6 பந்து தான். அம்பையர் என்ன பண்றீங்க? ஃபோக்கஸ் கரோ. ஓகே. சோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. FRCC மாமல்லபுரம் 9 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. கேமராமேன் என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கமான். எங்க அண்ணனை எழுப்பி விடலான்னுக்கிறேன். கேமராமேன், டிஜே, கேமராமேன் என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டு 2வது நாளாக வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய மியூசிக்கு, இவ்வளோ பெரிய அலப்பறை, அதையெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் வீட்டில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்தாரா என்னான்னு தெரியல, கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு வந்தாரா என்னான்னு தெரியல, இல்லை சாம்பார் சோறு தான் சாப்பிட்டு வந்தாரா என்னான்னு தெரியல. இதா பாருங்க, எங்கள் அண்ணன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, இன்னமும் எந்திரிக்கல. நிச்சயமாக உங்கள் வீட்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு. அக்கா, உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப பாராட்டுறேங்க. அருமையான சாப்பாடு போட்டு இவ்வளோ நேரமாக தூங்க வச்சுன்னுக்கிறீங்க. அண்ணன் உட்காருங்க, 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 கை கொடுங்க. இவ்வளோ நேரமாக எவ்வளோ பணம் போட்டாலும் இந்த வீடியோவில் அகப்பட மாட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் தான் வீடியோவில் அகப்பட்டீங்க. என்னென்ன ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் ரொம்ப பட்டு வந்து நிம்மதியாக தூங்கின மாதிரி தூங்குறீங்க. ஏதாவது பிரச்சனையா? உங்கள் டீமை நாங்கள் களத்தில் இறக்குறோம், கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றி. நான் வரட்டா? ஆக நமக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி அண்ணன் இங்கே ரொம்ப பிரமாதமாக வந்து உட்காந்து கிரிக்கெட் பார்த்து அந்த ஒரு சந்தோஷத்தில் நிம்மதியாக தூங்கிட்டாரு. அடுத்தது யாராவது ஃபோக்கஸில் மாட்டுறாங்களா பாருங்கள். கேமராமேன் வா. டிஜே, ஏதாவது போட்டு மிமிகிரியில் என்ன கொள்ளாதையா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. சூப்பர் ஷாட். கேட்ச் தாங்க, கேட்ச் தான், கேட்ச் தான். இல்ல கேட்ச் இல்ல. பார்க்கலாம், கேட்ச் தான், கேட்ச் தான். கேட்ச். ஐயோ, என்னோட ப்ரெடிக்ஷன்ல கேட்ச் ஆயிடுச்சுங்க. ஜவர்ணம் மானியா. டாக்டர், 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 அண்ணா டாக்டர்ண்ணா, தோண்ணா வாங்கண்ணா.
வாங்கண்ணே வாங்கண்ணே, உங்களை தேடிட்டு தானே வரேன், வாங்கண்ணே. அவ்வளவுதான் டாக்டர் விடமாட்டார் உங்களை இன்னைக்கு. ஆமாங்க, கிளினிக்ல ஏதாவது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எதனா பாத்துக்கலாம்ல. அவ்வளவுதான், நம்பர் வாங்கிடுவாரு, நம்பர் கொடுக்காதீங்க. வாங்கிட வேண்டியதுதான். அண்ணா என்ன போயிட்டே இருக்கீங்க, உங்களை தான் தேடிட்டு வரேன், வாங்க. ஓகே சார், இன்னிங்ஸ் பிரேக்ஸில் நான் டாக்டரை பிடிச்சிக்கிறேன், இப்போதைக்கு உட்காரட்டும். டாக்டர்ஸ் கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது, கிரிக்கெட் சம்பந்தமான கேள்வி. பரத்தே உடனே ஏதாவது போட்டு கேட்டுறாத. மைக் எடுத்த அண்ணா அலர்ட் ஆயிட்டீங்க. கிரிக்கெட் சம்பந்தமான கேள்வி தான் கேட்க போகிறேன், வெயிட் பண்ணுவோம். இன்னொரு கேட்ச். கேட்சா? ஆமா கேட்ச். கேட்ச்ங்க, கேட்ச். டிரா தி மேட்ச். நீங்களும் நானும் பிராக்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லக்கி தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. லாஸ்ட் பால், தேர்ட் ஓவர். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. சூப்பரான ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு சசி குமார். 3 ஓவர் முடிவில் FRCC 10க்கு 2. மூணு ஓவருக்கு 10 ரன் தான் அடிச்சிருக்காங்க FRCC மாமல்லபுரம். இன்னும் 2 ஓவர் இருக்கு, 12 பால் இருக்கு. ஹரி அண்ட் பிரவீன் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. போலிங் நல்லா போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு. 4 போலர்ஸ், ஒருத்தர் மட்டும் தான் பவுண்டரி கொடுத்திருக்காரு. லோ ஃபுல் டாஸ்ங்க, காத்துல பால் கண்டிப்பா வெளியே போயிடும். கேட்சா? சிக்ஸ்ங்க, வாய்ப்பே இல்ல. அது ஒரு 6. இன்னொரு பால். பைசா பேட்ல பட்டிருக்கா? பைசா, எஸ் பைஸ். பேட்னு லெகம்பர் சொல்றாரு, ஸ்ட்ரைட் நம்பர் பைஸ் சொல்றாரு. இப்போ என்ன எடுக்கணும்? பேட்டா? ஓகே, பைஸ். நல்ல யோக்கருங்க, நேரா கையில கொடுத்துட்டு ஓடுறாரு. ஃபாஸ்ட் ரன்னிங், ரொம்ப வேகமா ஓடினாங்க. சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பிரவீன் அண்ட் ஹரி. up to பெரிய ஷாட், பெரிய 6, பெரிய 6ங்க. 6. ஓகே, ஒரு லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் தான். ரெண்டாவது ரன் புஷ் பண்ணுவாங்களா? சூப்பர் த்ரோங்க, ரொம்ப நல்ல த்ரோ. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் அம்பையர். கடைசி பந்து அதே லென்த்ல போட்டாருங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிவில் FRCC 25க்கு 2.
வாங்க டிஜே. பேட்ல பட்டிருக்கா, தனியா ஓடுறாருங்க. அங்க அடிக்கணும், இங்க இல்ல. அவ்வளவு ஹைட்டா அடிப்பீங்க என்ன கீப்பர்? ஏன் அவ்வளவு ஹைட்டா அடிச்சீங்க? ஓடிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு ஹரி. ஒரு வைட் பால்ங்க. அசோக் வைட் பால் போட்டிருக்காரு. ஸ்லோ பால் சூப்பரா போட்டாரு. ஸ்லோ பால் அண்ணங்கிட்டே நிறைய வெரைட்டி இருந்தது. போலிங் போடும்போது பார்த்தேன். ஸ்லோ பால், கட்டர், பவுன்சர், யாக்கர் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டாரு. இன்னொரு நல்ல பால், இன்னொரு டாட் பால். மேல போயிருக்கு. ரெண்டு ஃபீல்டர். யார் பிடிக்கிறீங்க? லீவ் இட் கேளுங்க. கேட்க மாட்டீங்க. லீவ் இட் கேளுங்க. என்னங்க நீங்க? லீவ் இட் கேட்டு பிடிக்கணும். ஓகே, ஒரு 2 ரன்ஸ் பரவாயில்ல. கொஞ்சம் ரன் இருந்தால் தான் உங்களுக்கும் அடிக்க வேணும். ஓகே, அதனால தான் விட்டிங்கன்னு தெரியும். நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் இது. கேன் பேட்ல ஒழுங்கா படல. ஹரி இருப்பா, 2 பேர் ஓடனப்பா. என்னப்பா நீ தனியாவே ஓடிட்டு இருக்க? So last ball இந்த இன்னிங்ஸ் FRCC மாமல்லபுரம் 28 ரன்கள் அடித்திருக்காங்க. கடைசி பந்து. ஷார்ட் பால். எஸ், அதோட இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர்ல FRCC மாமல்லபுரம் 28, 2 விக்கெட் இழப்பிருக்கு. மியூசிக். அம்பேர் என்ன இங்க அங்க விளையாடுனுக்குறாங்க. நீ அங்க சிக்னலு பிச்சு விடும் பிச்சு.
சேர் கேர்ள்ஸ் அவங்க பாட்டு நான் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. என்ன போன பாட்டு கூட நீங்க தான் டெடிகேட் பண்ணீங்க, மாமா உன்னை தானே அப்படின்ற மாதிரி. ஸோ டிஜே அதை நல்லா போட்டிருக்காரு. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள போயிடுங்கப்பா. பேட்டிங் டீம் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு பேட்ஸ்மேன் ஓபனர்ஸ் உள்ள போயிடலாம். ஒருத்தர் தான் வரீங்க, இன்னொருத்தருங்கப்பா. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help, I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா போயிடலாம். பேட்ஸ்மேன் பயங்கரமான பாட்டு போட்டுருக்கோம். ரன்னிங்ல போனா நல்லா இருக்கும். இதுதான் உங்க டக்கா. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, take it. விட்டு தட்டு கட்டு ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் மட்டுமே. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் இன்னிங்ஸ் துவங்கி இருக்காங்க. 30 பந்துல 29 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு ஆடிட்டு இருக்காங்க சேசிங்ல. ஸோ ரன் பால் தான் ஆடணும். என்னாச்சு போலர், ஷூலாம் கழட்டிட்டீங்க? ஷார்ட் பால் மேல பட்டிருக்கு. ஷார்ட் பால் பின்னாடி செலுத்துவார்னு பார்த்தேன், பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ரன்ன பால் தான் ஆடணும். ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க மிஸ்டர் சங்கு. ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கேட்குறீங்க இவ்வளோ லோ ஸ்கோரில்? நோ பால். எஸ், பிச்சுக்கு வெளியே போனா நோ பால். அந்த நோ பாலை தொடர்ந்து ஒரு ஃப்ரீ ஹிட்டும் கிடைக்கும். எஸ், நானும் ஒரு பால் இது மாதிரி போட்டேன் பரத், பார்த்தேன். அது நோ பால் தான், அம்பையர் கொடுக்கல. அதையும் பார்த்தேன். இல்லை கொடுத்தாரு, நோ பால் தான் சொன்னார். ஸோ ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்கு. சிக்ஸா டாட்டா? கேட்ச் இல்ல, கேட்ச விட்டாரு. பட் இருந்தாலும் கேட்ச பிடிச்சா அவுட் கிடையாது ஃப்ரீ ஹிட்ல. ஸோ அது 1 ரன். ஸோ ப்ரெடிக்ஷன் சொன்னீங்க, சொல்லலையா இன்னும் மிஸ்டர் சங்கு? சொல்லல. கண்ணாடி, ஃபோன் எந்த வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? பர்ஸ் எங்க உங்களுது? பர்ஸ்லாம் யூஸ் பண்றது கிடையாது, அதெல்லாம் வருஷ கணக்கு ஆகிடுச்சு. ரைட். 101 டி மாமு எங்க? அந்த டி மாமு கிளம்பிட்டாரு. டி மாமு பேமெண்ட் பண்ணாம கிளம்பி இருக்காரு. ஆமா, டிமாண்டி காலனிக்கு கிளம்பிட்டாரு அவரு. டி மாமு நாளைக்கு வந்தா பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3 பால் ஆயிருக்கு, 4 ரன் கொடுத்துருக்காரு.
ஒரு வைட், ஒரு நோ பால், 2 சிங்கிள். மறுபடியும் அந்த உட்டு தட்டு ட்ரை பண்ணாரு. சரியான டைமிங் இல்லை. நல்லா டைட்டாக தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ முதல் ஓவரில் ஒரு 10 ரன்னுக்குள்ளே டைட் பண்ண பார்ப்பாங்க. 2 ஃபீல்டர் தான் வெளியே அலௌடு பவர் பிளே. பெரிய ஷாட். ஐயோ எங்கயோ போயிடுச்சு பால். யார் பிடிக்க முடியும்? 3 பேர். கேட்ச் 3 பேர் விட்டீங்களா? விட்டாருங்க டாக்டர், விட்டுட்டாருங்க. டாக்டர் என்ன டாக்டர் நீங்க? ஓகே, நாட் அவுட், 2 ரன்ஸ். இப்ப டாக்டர் என் மனசுல நினைப்பாரு, நான் டாக்டர்ன்ற பட்டம் இங்க யாருக்கையா சொன்னது அப்படின்னு நினைக்கிறாரு. கேட்சு அதெல்லாம் இவ்வளோ ஹைட்ல போன கேட்ச்ல பிடிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் ஆல்ரெடி எங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. கரெக்டாக சொன்னீங்க. கன்சல்டேஷன் வாங்க மாட்டாரு, கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் 1 ஓவர் முடிவில் 6 விக்கெட். பரவாயில்லைங்க, பிரமாதங்க. 6ங்க. டிஜே இருங்க, பட்டன் வேலை செய்யல. இப்போ ஓகே. பஞ்சாபி ஸ்டெப் இல்லையா? பஞ்சாபி சாங் தானே இது? அடடடடா, அதேதான். பக்கா. பொங்கலோ பொங்கல் மா கோயிந்தா கோயிந்தா. ஓகே பையா, தேங்க்யூ டிஜே பையா. தாபால இருந்து நேரா கூட்டிட்டு வந்திருக்கோம் டிஜேல உட்கார்றதுக்கு. பையா போலிங் போடுங்க பையா. நீங்க என்ன பையா? பையா பேரை சொல்லு. நம்ம யங்ஸ்டர், அவர் பேரை சொல்லுங்க. யார்? எந்த பையா? டிஜே பையா? நோ 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 நோ, பவுலிங் போறாரு பாரு அவரு. போலிங் பையா. வைட். சோ அர்ஜுன் போலிங் போட வந்திருக்காரு. அர்ஜுன் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாரு, போடலாமா வேணாமா, சரி போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு என்ன ஆயிருக்கு? பேட்ஸ்மேன் ஏன் வரீங்க? பேட் சேஞ்ச். அம்பையர் கிட்ட சொல்லிட்டு தான் பேட் சேஞ்ச் பண்ணோம். ஆமா, அந்த பேட்ல உப்பி மாத்துறாங்க. பேட் சேஞ்ச் அம்பையர் கிட்ட சொல்லுங்க. போடுப்பா அர்ஜுன். பின்னாடி யாரை தேடுற? முன்னாடி இருக்காரு பாரு பேட்ஸ்மேன். ஆகா, டாக்டர் கீப்பர் வந்துட்டாரா? சரியான ஷாட். ஃபீல்டர் 1 pitch catch, not out. டாக்டர் பால் எடுங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? என்னங்க ஏன் இங்க எட்டு வந்துட்டு என்ன எல்லா வேலையும் செய்ய விடுறீங்க? இதே ஹாஸ்பிட்டலா இருந்தா நான் நர்ஸுங்களை விட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்பேன். இங்க என்ன வேலை விடுறீங்களா? அவர் ஃபீல் பண்றாரு. ஸ்லோ பால் நல்லா போட்டாரு அர்ஜுன். அவுட்டா? எல்லாரும் அவுட் கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? போட்டாங்க. டிவி என்னாச்சு? டிவி பாக்ஸ் காமிச்சிட்டாங்க. தேர்ட் அம்பையர் டிவில பாருங்க. டாக்டர் வந்து கரெக்ட்டா அப்பீல் பண்ணிருக்காரு. கேட்ச். டாக்டரை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கே பாவமா இருக்கு. அவரை விடுங்க கொஞ்ச நேரம். ஓகே, ரிவ்யூ டைம்ல மியூசிக் அப்படியே கண்டினியூ.
இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற லைவ் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு வேண்டுகோள் டிஜே, இந்த லைவ் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு வேண்டுகோள், உங்ககிட்ட நாங்கள் இடையிடையே கேள்வி கேட்குறோம். இந்த மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்காகவே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம், பரிசுகளை வழங்குகிறோம். நீங்கள் பதில் அனுப்பும்போது உங்களோட பேர், ஊர், புகைப்படம் இதை நீங்கள் கரெக்டாக தெளிவாக போட்டு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், டிவி டிஸ்பிளேயில் போடுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதனால் மீண்டும் சொல்கிறேன், டிவியில் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இங்கே கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதிலை முதல்ல கொடுக்குறவங்களுக்கு இங்கே பரிசு அறிவிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பேர், என்ன ஊர், உங்களோட புகைப்படம், முடிந்த அளவுக்கு உங்கள் புகைப்படம் விருப்பப்படுறவங்க புகைப்படம் அனுப்பலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்திற்கான கடைசி கேள்வி மிக விரைவிலே கேட்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹலோ, புகைப்படம் விருப்பம் இருக்கிறவங்க அனுப்பலாம். புகைப்படம், உங்களோட புகைப்படம் இங்கே இருக்கிறவங்க பார்க்கணும், நான் தான் வெற்றியாளர், நான் தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து அதுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு பெருமைப்படணும்னு நினச்சிங்கன்னா புகைப்படம் அனுப்பலாம். இல்லை வேணாம் புகைப்பட மாட்டோம் அப்படின்னு நினச்சா நோ இஷ்யூஸ். இன்னொரு கேட்ச் பிடிச்சிக்கிட்டா இல்லையா? பிடிக்கல. அர்ஜுன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வைடு பால், அகலப்பந்து. உள்ள போன பேட்ஸ்மேன் பேரு உதிரிகள், உங்களுடைய எதிரிகள் மறந்து விடாதீர்கள். ஃபீல்டிங் டீம் பேட்ல பட்டுருச்சு. கேட்ச் பிடிங்க. நல்லா எஃபர்ட்டுங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு லோ ஸ்கோருக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நல்ல எஃபர்ட் தான் கீப்பர் சைடில் இருந்து. ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸ்ங்க. 6 தள்ளிட்டாருங்க. 6. சூப்பர். அதோட ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் 16க்கு 1, 13 ரன் தான் அடிக்கணும். 18 பால் இருக்கு. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க மிஸ்டர் பரத். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் கூப்பிட்டுலாம். அதுக்கு முன்னாடி கேம் ட்விஸ்டர்ஸ் சிறுசேரி ஏசிசி பிளே டைகர்ஸ் அம்பாள் நகர். டாஸ் கொஞ்சம் வந்துருங்க. பிரசன்டேஷன் ஏரியாவில் அண்ணன் இருப்பாரு. ப்ரெடிக்ஷன் கேட்டிருந்தீங்க மிஸ்டர் சங்கு. பேட்டிங் டீம் வின் 101. எதுக்கு 101? நெக்ஸ்ட் மேட்சுக்கா? இந்த மேட்சுக்கு. இந்த மேட்சுக்கு என்ன 101? பிரைஸ் 13 தான் அடிக்கணும். நம்மளுக்குள்ள பிரைஸ் மணி. ஓ, அதை சொல்றீங்களா? 18 பந்துகள் 13 ரன்கள் அடித்தால் வெற்றி. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் அணி. ஒரு ஃபுல் டாஸ், அது கண்டிப்பா 6 பீச்சுக்கு போயிடுச்சு. தண்ணில போய் விழுந்துச்சுங்க. bowler நேம் கொஞ்சம் சொல்லுங்க. bowler நேம் ப்ளீஸ். இன்னொரு லோ ஃபுல் டாஸ். கேட்ச் பிடிப்பா. நல்ல ஸ்டாப், நல்ல ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். சோ 6 ரன் அடித்தால் வெற்றி. அடுத்த டாஸுக்கான நேரம் வந்து விட்டது. பிரகா
வைட் பால் 5 தான் அடிக்கணும் இப்போ 5 runs to win. So next 2 teams டாஸ்க்கு கொஞ்சம் வந்துடுங்க both the captains. நல்லா ஆடினாரு, ஒரு ரன் மட்டுமே. ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சா வின்னு. 15 பந்துகள் இருக்கு. இந்த ஓவர்லயே முடியுமா மிஸ்டர் சங்கு? பாப்போம். ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு அர்ஜுன் செல்லக்குட்டி. புடிச்சா அர்ஜுன். கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் பால் மேல போயிருக்கு. யாரு கேட்ச் பிடிக்க முடியாது? லீவ் இட் கேளுங்க. எஸ், இன்னொரு விக்கெட். ஏசிசி அம்பால் நகர் வர்சஸ் கேம் ட்விஸ்டர்ஸ் சிரிஸ்திரி. அசோக் நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. 4 ரன் அடிக்கணும். 2 விக்கெட் விட்டாங்க. ஹாட்ரிக் பால் போடுப்பா ஹரி, ஒரு ஹாட்ரிக் எடுப்பா. அம்பையர் 6 பால் தான் அம்பையர் ஒரு ஓவருக்கு. மறுபடியுமா? மீண்டும் மீண்டுமா? முடிச்சு. ஃபர்ஸ்ட் பால் 6, ஒரு சிங்கிள் வைடு, ஒரு சிங்கிள், 2 விக்கெட், ஒரு டாட். 3 6 ஏதோ சொல்றாரு. ஓகே, கண்டினியூ. ஷாட்டுங்க, பவுண்டரிக்கு போகல. 2வது ரன் ஓட்டு இல்லையா? ஏன் தனியா ஓடுறீங்க? இங்க அடிங்க. அட ஃபுல் டாஸ் அடிக்கப்பா. என்னப்பா நீங்க? சோ 12 பால்ல 4 அடிக்கணும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபுல் டாஸ். அம்பையர் நோ பால். அம்பையர் எஸ், நோ பால். ஃபுல் டாஸ், இடுப்புக்கு மேலே, நோ பால். அண்ட் ஒரு ஃப்ரீ ஹிட். சாமா ஷாட்டுங்க, கண்டிப்பா 6. எஸ், மேட்ச் முடிச்சிருக்காங்க. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் வின் தி மேட்ச். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் அப்படியே பிரசன்டேஷன் போயிடுங்க எல்லாரும். நான் டாக்டர் வராமே போறீங்க, இப்படி வாங்க. டாக்டர் அந்த பக்கம் போயிடாதீங்க, வீட்டுக்கு போங்க. டாக்டர் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். மைக் இல்லாம கேட்டுக்கோங்க ப்ளீஸ். மிஸ்டர் சங்கு, நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். இல்ல காமனான ஒரு இந்த கிரிக்கெட் சம்பந்தமானது தான். டாக்டர் கிட்ட கேட்கணும். முன்னாடியே மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே
நான் கேட்கணும்னு நினச்சிட்டேன். டாக்டர் வாங்க இங்கே.